நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, அனைவருமே ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்குற புத்தாண்டுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டு தான். இந்த தமிழ் புத்தாண்டு வந்துட்டாலே எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சியும் ஒரு குதூகலமும் தமிழர்களாகிய அனைவருக்குமே இருக்கும். ஆங்கில புத்தாண்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லா நாடுகள்லேயும் கொண்டாடுறாங்க. ஆனால் இந்த தமிழ் புத்தாண்டு வந்து பார்த்திங்கன்னா குறைந்தது ஒரு 4-5 நாடுகளில் மட்டுமே தமிழர்கள் வாழும் அதிகமான பகுதிகளில் கொண்டாடப்படுகிறது. இந்த தமிழ் புத்தாண்டு எதன் அடிப்படையில் நம்ம நிர்ணயம் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாங்கம். பஞ்ச அங்கங்களில் அப்படியே ஒரு அம்சமாக கொண்டது தான் பஞ்சாங்கம். அந்த பஞ்சாங்கத்தில் சூரிய பகவான் மேச ராசிக்குள் உள்ளே நுழையும் காலம், சூரிய பகவான் மேச ராசிக்குள் உள்ளே நுழையும் காலம் தமிழ் புத்தாண்டாக சித்திரை மாதம் துவக்கமாக கொண்டாடப்படுகிறது. இந்த ஒவ்வொரு ஆண்டுமே தமிழ் புத்தாண்டுக்கு ஒவ்வொரு வகையான தமிழ் பெயர்கள் இருக்கும். அந்த பஞ்சாங்கத்தில் பெயர்கள் பதிவிட்டிருப்பாங்க. ஸோ இந்த வருஷம் என்ன புத்தாண்டாக வருகிறது, இந்த தமிழ் புத்தாண்டு தமிழ் மாதம் எந்த மாதமாக பிறக்கிறது என்று பார்த்தீங்கன்னா ஸ்ரீ விஸ்வாவசு என்ற தமிழ் வருடமாக உருவாகிறது. இந்த ஒரு வருடமும் ஸ்ரீ விஸ்வாவசு உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறது, என்னென்ன விஷயங்கள்லாம் வெற்றி கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். உலகியல் ரீதியாகவும் என்னென்ன விஷயங்கள் நடக்கப் போகிறது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிடுவோம். அதாவது இந்த தமிழ் புத்தாண்டு என்னைக்கு தேதியில் பிறக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் 1ங்கிறது தமிழ் மாதத்தில். ஆங்கில தேதியில் என்ன மாதங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14/4/2025 14/4/2025 தமிழ் புத்தாண்டு காலை 3:21க்கு பிறக்கிறது. இந்த காலை 3:21 லக்னம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கும்ப லக்கணம் வரும். கும்ப லக்கணம் லக்கண புள்ளிவான சாரம் வந்து பார்த்திங்கன்னா சதய நட்சத்திரம். லக்கண புள்ளி சதயத்தில் வாங்கியிருக்கு, ராகுவோட சாரத்தில் பிறக்குது. ஸோ நட்சத்திரம் அதாவது ராசின் அடிப்படையில் பார்க்கும்போது அன்றைய நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்தில் ஆரம்பிக்குது. ஸோ இங்கே என்ன மிங்கிள் பண்ணுறோம் அப்படின்னா எதுக்காக இதை மெயினாக நம்ம பார்க்குறோம்னா ஆரம்பமும் ராகு, அதாவது லக்ன ரீதியாகவும் ராகு, ராசியின் அடிப்படையிலும் சுவாதி நட்சத்திரங்கிறது ராகு. ஸோ இந்த ராகுவின் ஆதிக்கம் இந்த தமிழ் வருடத்தில் கொஞ்சம் அதிகமாக செயல்படும். 12 ராசி நேயர்களுக்குமே ராகு பகவானுடைய செயல்பாடு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ உலகியல் ரீதியாக என்ன மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு, அதாவது 12 ராசியில் உள்ள பெண்களுக்கு ஒரு எழுச்சியும் மிகப்பெரிய ஒரு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய செயல்பாடாக உறுதியாக இருக்கும். பெண்கள் அனைவருமே இவ்வளவு நாளாக ஒரு போராட்டம், ஒரு கஷ்டம், அதாவது அடிமை என்ற செயல்பாடில் பெண்களை நடத்தக்கூடிய ஆண்களுக்கு திரும்பி அடிக்கக்கூடிய ஆற்றலை இந்த தமிழ் புத்தாண்டு உறுதியாக கொடுக்க போது பெண்கள் தங்களுடைய முழுமையான செயல்பாடுகளை வெளிப்படையாக செயல்படுத்தக்கூடிய ஆண்டாக இருக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அடக்குமுறையை எதிர்த்து போராட வேண்டிய சூழ்நிலைகள் எல்லாருக்குமே ஏற்படும். எந்தெந்த அதாவது மத ரீதியாகவோ சமுதாய ரீதியாகவோ அல்லது பொருளாதார ரீதியாகவோ யாரையாவது அடக்கி வைக்க வேண்டும் என்று சில பேர் அடக்கி வைத்திருந்தால் அந்த அடக்குமுறை உடைக்கப்பட்டு வெற்றிகரமான சூழ்நிலையை நோக்கி அடக்கிய ஆண்டவர்களை திரும்பி அடிக்கும் செயல்பாடாக இந்த வருடம் உறுதியாக இருக்கும். அப்போ அடக்குமுறையில் யாரையாவது நம்ம அடக்கி வைக்கணும்னு நினச்சிங்கன்னா தயவு செய்து அந்த விஷயத்தை விட்டுருங்க. அது எந்த ராசியாக இருந்தாலும் சரி, நம்ம ஒரு 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 மனித இனத்தை பெண்களாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி ஒரு மனிதர்களை தனக்கு கீழே அடக்கி வச்சு தான் ஆளணும்னு நினச்சிங்கன்னா இந்த வருடம் அது உங்களுக்கு ஆபத்தில் முடியும் என்பது முதலில் குறிப்பிடுவது. சரியா? சரி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உலகியல் ரீதியாக பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். பொருளாதாரத்தில் ரொம்ப ஒரு கையில் காசு இல்லை, சூழ்நிலை ரொம்ப மோசமாக இருக்குது, எப்படி சமாளிக்க போகிறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லி 12 ராசி நேயர்களில் பல பேர் வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த நிலை மாறப்போகுது. பொருளாதார நிலைகளில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். கம்யூனிகேஷன் ஃபீல்டு சம்மந்தப்பட்டவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு விவசாயம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் முன்னேற்றம் இருக்கும். நம்மளுடைய தமிழ்நாட்டில் அதே போல் நம்ம இந்தியாவில் விவசாயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். விவசாயிகள் ரொம்ப அற்புதமாக வாழ்வாங்க. விவசாயிகளுக்கு உரிய மரியாதை கிடைக்கும், ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்க போகுது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா காற்றுகள் மூலமாக
அதாவது நோய்கள் கொஞ்சம் சில விஷயங்களில் வரும். என்னென்ன விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா, காற்றுகள் மூலமாக சில வியாதிகள் வருவதற்கான வாய்ப்புண்டு. சுவாசங்கள் கொஞ்சம் அதாவது மூச்சு விடுறதில் சில பேருக்கு பிரச்சனை இருக்குன்னா, ஸோ அவங்களாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். மூச்சு விடுற பிரச்சனைகள் இந்த சூழ்நிலையில் இருக்கவங்க ட்ரீட்மெண்ட் சம்மந்தப்பட்டதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும். அதற்கான ஒரு எக்யூப்மெண்ட் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ சுவாசங்கள் மூலமாக சில கிருமி நாசிகள் ஏற்பட்டு அதனால் சில நபர்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ உடல் ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா, அதே போல் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. ஸோ இதுதான் சின்ன சின்ன விஷயங்கள். ஸோ இதெல்லாம் நீங்கள் சரியான முறையில் கடைப்பிடிச்சிட்டிங்க, ஒரு பாதுகாப்பு விஷயங்கள், உணவு பழக்க வழக்கங்கள்லாம் கரெக்டாக கடைப்பிடிச்சிட்டிங்கன்னா, இந்த தமிழ் புத்தாண்டானது உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சிகளையும் பொருளாதார ரீதியான விஷயங்களில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் உறுதியாக கொடுக்கும் என்பதை பார்க்குறோம். ஸோ கிரக ரீதியாக எந்தெந்த கிரகங்கள் இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கும்பொழுது கிரகங்களுடைய அமைப்பு என்ன அப்படின்னு பார்த்துக்குருவோம். ஸோ லக்னம் வந்து என்ன சொல்லிட்டோம், நம்ம கும்ப லக்னம்னு நம்ம சொல்லிட்டோம். ராசி வந்து துலாம் ராசி, சுவாதி நட்சத்திரம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதுக்கு அடுத்து என்னென்ன கிரகங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஷ ராசியில் சூரிய பகவான் இருக்கிறார். மேஷ ராசியில் சூரிய பகவான் உச்சம் நிலையில் அடைந்திருக்கிறார். அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா ரிஷபத்தில் குரு பகவான், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கன்னியில் வந்து கேது பகவான் இருப்பார். அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா கும்பத்திலேருந்து மாறி மீனத்துக்கு போயிட்டார். ஸோ இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கும் போது கும்பத்திலேருந்து மாறி என்ன பண்ணுவார், அவர் மீனத்தில் வந்துடுவார். மீன ராசியில் வந்து பார்த்திங்கன்னா புதன் பகவான் இருப்பார், ராகு பகவான் இருப்பார், சனி பகவான் இருப்பார், சுக்கிர பகவான் இருப்பார். கிட்டத்தட்ட இந்த 4 கிரகங்களுமே மீன ராசியில் அமர்ந்திருக்காங்க. ஸோ இதில் வந்து ஒரே ஒரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, 2 கிரகங்கள் உச்சம் பெறுது இந்த வருடம். 2 கிரகங்கள் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா மாசப்பிறப்ப சூரிய பகவான் மேச ராசிக்கு வந்துட்டு அவர் மட்டும்தான் உச்சம். ஆனால் இந்த வருடம் சுக்கிர பகவானும் உச்சம் அடைகிறார். ஸோ இதில் இன்னும் டாபிக் எடுத்துக்கலாம் வந்து பார்த்திங்கன்னா, சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை. ஏன்னா சுக்கிரனுடைய வீட்டில் குரு இருக்கார், குருவோட வீட்டில் சுக்கிரன் இருக்கார். ஸோ இந்த பரிவர்த்தனை யோகத்தில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய மாற்றங்கள் உண்டு. யாரெல்லாம் ஆசிரியராக பணிபுரிகிறார்களோ, பெண் ஆசிரியர்களாக பணிபுரிகிறார்களோ அல்லது ஆசிரியர்களாக பேராசிரியராக பணிபுரிகிறார்களோ அவர்கள் அனைவருக்குமே உயர்ந்த பதவி கிடைக்கும், போஸ்டிங் கிடைக்கும், ஒரு சிறந்த ஆசிரியர் என்று பட்டம் பெறக்கூடிய அமைப்பில் கிரக நிலைகள் இருக்குங்கிறத பார்க்குறோம். ஸோ வாங்க இப்போ உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்ப்போம். மீன ராசி நேயர்களுக்கு தமிழ் புத்தாண்டிலிருந்து என்னென்ன மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்பட போகுது? எங்கெங்க மகிழ்ச்சி? சனி பகவான் வேறு ராசியில் வந்து உட்காந்துருக்காரு, ஜென்ம சனியாக உட்காந்துருக்காரு. மகிழ்ச்சியா என்ன சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். உங்கள் உள் மனசு சொல்கிறத இங்கே என் மனசு புரியுது. அதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, சனி பகவான் எப்பவுமே ராசியில் வந்து உட்கார்றாருன்னா உங்கள் கூட உள்ள நபர்கள் யார் யாரெல்லாம் உண்மையானவன், யார் யார் போலியானவங்க, உங்களை இத்தனை நாள் ஏமாத்துறது யார், உங்களை மிகைப்படுத்தி காட்டி கஷ்டப்படுத்தின யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்போ வெல்கம் பண்ணி சனி பகவானை வரவேற்றுக்கோங்க. உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்த அதிபதி 11ஆம் இடத்த அதிபதி தான். அவர் 2வது சுற்று, அதாவது யாருக்கெல்லாம் சனி பகவான் 2வது சுற்று ஆகிறாரோ அவங்களாம் பயப்பட தேவையில்லைங்க. நீங்கள் கவலையே பட வேண்டாம். 30 வயசு 35 வயசுக்கு மேலே யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்க ரொம்ப பதட்டப்பட தேவையில்லை, ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. பர்ஃபெக்டாக சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். நீங்கள் அதை கரெக்டாக கடைப்பிடிங்க, வெற்றி உண்டு. சனி பகவானை மட்டும் வச்சு நம்ம அந்த புத்தாண்டை எடுக்கலை. ராகு பகவான் உங்களை விட்டு விலகி வராரு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல அமர்ந்தவர் 4க்கு போகிறார். கேது 7ல் உட்காந்து வச்சு செஞ்சவர் 6க்கு வரார். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு கலவையாக அவங்கள மாற்ற போகுது. அதாவது 6 மாதம் ஒரு மாற்றம், 6 மாதம் ஒரு மிகப்பெரிய மாற்றம் அப்படிங்கிற விஷயத்தை தான் உங்களுக்கு இந்த புத்தாண்டு பலன்களை பார்க்க போகிறோம். அப்படி என்னென்ன மாற்றங்கள் உண்டு அப்படின்னா, புதிய புதிய உறவுகள் உங்களை தேடி வருவாங்க, புதிய புதிய நண்பர்கள் உங்களை தேடி வருவாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா அவங்கள ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கணும். ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன, நீங்கள் ஃபஸ்ட்டு மைனஸை கண்டுபிடிங்க, அப்புறம் ப்ளஸ்ஸை பாருங்கள். ஏன்னா இந்த கிரக அமைப்புகள் என்ன பண்ணுறதுன்னா, சனி பகவான் ராசியில் அமர்ந்திருக்கும் போது கட்டாயமாக ஒருத்தனுடைய ப்ளஸ்ஸை பார்க்காதீங்க. இந்த ஒரு வருஷம் மேக்ஸிமம் 1.25 வருஷத்துக்கு நான் உங்களுக்கு சொல்லுவது என்னென்னா, எப்போயுமே இந்த 1.25 வருஷத்துக்கு மற்றவங்க புதுசாக உங்களை தெரியாத
அல்லது யாராவது தூரத்து சொந்தம் மூலமாக ஒரு உறவு வருதுன்னா, இல்லை ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பில் வர்றாங்கன்னா, அவங்கள்ட்ட உள்ள ப்ளஸ்ஸை ஃபுல்லாக ஒரு லிஸ்ட் எடுங்க, எழுதி வச்சுக்கோங்க. என்னென்ன விஷயங்கள்லாம் இவங்க சரியானவங்க, என்னென்ன விஷயத்தில் இவங்ககிட்ட உள்ள மைனஸ் இருக்குதுன்னு எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அவங்க கூட பேசலாமா வேண்டாமான்னு கூட முடிவெடுங்க. நீங்கள் அவசரப்பட்டு பட்டுன்னு ஓகே பண்ணிட்டீங்கன்னா அங்கே ஏமாற்றம் வந்துடும். சரியா? ஏன்னா முதலே முன்கூட்டியே ஆர்வமாக நீங்கள் இருக்கிறனால உங்களை லாக் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், நல்ல தெளிவாக யோசித்து முடிவெடுங்க. ஓகேவா? ஏன்னா பட்ட பாடு பெரும்பாடு. இந்த கிட்டத்தட்ட இந்த 1.5 வருஷத்தில் மீன ராசியில் பல பேர் ஊரை விட்டே போயிட்டேங்கயா, எல்லையில் இருந்தாலும் அடிப்பா, நான் எல்லையை விட்டே போயிட்டேன் அப்படிலாம் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் நடந்திருக்கும். சும்மா போய்க்கிருப்பீங்க, எதுக்கு வரவன் மோதிட்டு உங்களை வைவான். ஏற்கனவே நம்ம சொன்ன வீடியோ சொல்லியிருப்போம், பார்த்துருப்பீங்க, ராகுகேது பயிற்சி வீடியோவில் பார்ப்பீங்க. ஸோ ரோட்டில் நீங்கள் கரெக்டாக போயிருப்பீங்க, உங்களை ஆப்போசிட்டில் வந்தவன் இடிச்சிட்டு உங்களை திட்டுவான். நான் கரெக்டாக தான்டா வந்தேன், என்ன ஏன்டா திட்டுறீங்க? அதெல்லாம் இல்லை, நீ தான் தப்பாக வந்தம்மா. ஸோ இதெல்லாம் எதிர்வினைகள் உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணியிருக்கும். இதில் இன்னொரு விஷயம்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய மீனராசிக்காரங்க இங்கே படாத பாடுபட்டு அப்படியே நூலாகி இருந்தாலும் வெளியே ரொம்ப காட்டக்கூடாதுங்கிறக்காட்டி சிரிச்ச முகமாக ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டு போவீங்க. அவங்க பக்கத்தில் உள்ளவங்க சொல்லுவாங்க, கூட இருக்கவங்க இல்லை சொந்தக்காரங்களாம் சொல்லுவாங்க, அவனுக்கு என்ன, அவன் கவலையப்பட மாட்டான், அவன் சந்தோஷமாக இருக்கான், அவெல்லாம் கவலையப்பட மாட்டான், மீன ராசிக்காரி கவலையப்பட மாட்டான், அவன் ராஜயோகத்தில் பிறந்திருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் பட்ட கஷ்டமும் நீங்கள் பட்ட துன்பமும் உங்களுக்கு தான் தெரியும். மனசுக்குள்ளே நினச்சி சிரிச்சுக்கிருவீங்க, என்னைய வாடா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சிரிச்சுக்கிருவீங்க. ஏன்னா வெளியே காட்டக்கூடாதுங்கிறக்காண்டி. ஓகேவா? சுக்கிரனோட ஆதிக்கம் உள்ளே இருக்குல்ல மீனராசியில், அதனால் அந்த இயக்கம் உங்களை ஓரளவுக்கு காட்டாமல் நீங்கள் கொண்டு போயிருவீங்க. ஆனால் இனிமே அந்த பிரச்சனை கிடையாது. சொந்த வீடு வாங்குறதுக்கான யோகம் உண்டு. ஏன்னா சுக்கிரன் உங்கள் ராசியில் உச்சம் பெற்று இப்போ இந்த புத்தாண்டுலேருந்து அமர்ந்திருக்காரு. சனி பகவானும் சேர்ந்துருக்காரு. சனி சுக்கிரன் ஒரு கிரக அமைப்பில் இணையுது அப்படின்னா அந்த வீடு கட்டாயமாக அடுத்த கட்ட நகர்வு, பொருளாதார விஷயங்கள்லாம் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி பயணிக்க வாய்ப்புகள் உள்ளது. உங்களுடைய சுய ஜாதகத்திலையும் சுக்கிரன் மீனத்தில் இருந்தால் 100% எழுதிச்சுக்கோங்க. தங்க நகைகள் இந்த 2.5 வருஷத்தில் நீங்கள் வாங்குகிற தங்க நகையோட அளவு சொல்ல முடியாது. நீங்கள் நினச்ச 50 பவுனாக இருந்தாலும் சரி, 100 பவுனாக இருந்தாலும் சரி, வாங்கக்கூடிய அமைப்பு கிரகங்கள் வலிமையாக கொடுக்கும். அது உங்களுடைய சுய ஜாதகத்தில் சுக்கிரன் மீனத்தில் இருந்தால், அல்லது இப்போ கோச்சார ரீதியாக சுக்கிரன் அங்கே தானே இருக்கார், சனி பகவான் அங்கே தானே இருக்கார் இந்த புத்தாண்டு பலன்கள் சொல்லும்போது. ஸோ அப்போ உறுதியாக எங்கேயாவது நகை அடகு வச்சுருந்தீங்கன்னா நகையை திருப்புவீங்க, அல்லது நகை ஏதாவது ஒரு சின்ன நகை நீங்கள் உங்களுக்கோ உங்கள் குடும்பத்துக்கோ வாங்குறதுக்கான அமைப்பு கிரகங்கள் கொடுக்கின்றன. இனிமேல் ஒரு விஷயத்தை ரொம்ப ஃபில்ட்ரு பண்ணி எடுப்பீங்க. முன்னாடி ராகு உள்ள ராசியில் உட்காந்தனால பிரம்மாண்டத்தை நோக்கியே பயணிச்சிருப்பீங்க. பெரிய வீடு, பெரிய காரு, பெருசாக தான் செய்யணும் அப்படின்னு பெருசாக செஞ்சுருப்பாங்க. இனிமேல் என்ன பண்ணுவீங்கன்னா உங்களுடைய தேவைகளை, உங்களுடைய செயல்பாடுகளை சனி பகவான் என்ன பண்ணுவார்னா ஒரு விஷயத்தை மட்டம் தட்டி அதை அதை ஒரு சொல்லுவோம் பார்த்தீங்களா, பட்டை தீட்டி அதை பயன்படுத்துமாங்களா, அது மாதிரி உங்களை பட்டை தீட்டுற மாதிரி தீட்டி உங்களை எதுக்கு நீங்கள் தலையிடணும், எந்த விஷயத்துக்கு தலையிடக்கூடாது, என்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறத பர்ஃபெக்டாக செஞ்சு கொடுப்பார். சரியா? நீங்கள் கர்மகாரகனை பார்த்து பயப்பட தேவையில்லை. கர்மகாரகன் தன்னுடைய கடமையை கரெக்டாக செய்வார். நீங்களும் அவருக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது. 4ஆம் இடத்துல குரு போகிறாரு, அதில் ஏதாவது பிரச்சனை வருமா, ஏதாவது மாற்றம் வந்துருமான்னா, குரு பகவான் 4ஆம் இடத்துல அமர்ந்து உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்காரு. இவர்களால் உங்களை மறைமுகமாக தெரியாமல் உங்களை தெரிக்க விட்ட அத்தனை பேருமே, கஷ்டப்படுத்துகிற அத்தனை பேருமே தெரிச்சு ஓடிடுவாங்க. ஐயோ சாமி, இவன் இப்போ அடிக்க ஆரம்பிச்சா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது சொல்லி உங்களை விட்டு ஓடி போயிடுவாங்க, பிரச்சனையை விட்டு வெளியே ஓடிடுவாங்க. நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம். உங்கள் மேலே ஏதாவது கேஸ் சட்ட ரீதியாக உங்கள் மேலே தப்பு இல்லாமல் ஏதாவது கேஸ் நடக்குன்னா அந்த கேஸ் உடைக்கப்படும். அந்த கேஸ்லேருந்து விடுதலை பெறுவீங்க, நல்லா இருப்பீங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் உறுதியாக நடைபெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஏதாவது முயற்சிகள் எடுத்துக்கிருந்தீங்கன்னா, பொண்ணு கிடைக்கல, மாப்பிள்ளை கிடைக்கல, ஊராக சுற்றுறோம், நாடாடாக சுற்றி பார்க்கோம், புரோக்கர்கிட்ட கொடுத்து பார்த்துட்டோம், சொந்தக்காரங்கிட்ட சொல்லி பார்த்துட்டோம், எதுக்குமே வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி கடந்த காலம் இருந்திருக்கலாம். அது ரொம்ப நல்லதுன்னு தான் சொல்லுவேன். இனிமே அது இயங்கும்.
கிரகங்கள் தன்னுடைய கடமையை செய்யும் என்பது கிரக ரீதியான உண்மை. ஸோ கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களை கவனமாக இருந்துட்டு வெற்றி பெறக்கூடிய விஷயங்களை அப்படியே வெல்கம் பண்ணி வரவேற்று நம்மளுடைய மீனராசிக்காரர்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க இந்த தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி. நேர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, அனைவருமே ரொம்ப எதிர்பார்க்குற புத்தாண்டுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டு தான். இந்த தமிழ் புத்தாண்டு வந்துட்டாலே எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சியும் ஒரு குதூகலமும் தமிழர்களாகிய அனைவருக்குமே இருக்கும். ஆங்கில புத்தாண்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லா நாடுகள்லேயும் கொண்டாடுறாங்க. ஆனால் இந்த தமிழ் புத்தாண்டு வந்து பார்த்திங்கன்னா குறைந்தது ஒரு 4-5 நாடுகளில் மட்டுமே தமிழர்கள் வாழும் அதிகமான பகுதிகளில் கொண்டாடப்படுகிறது. இந்த தமிழ் புத்தாண்டு எதன் அடிப்படையில் நம்ம நிர்ணயம் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பஞ்சாங்கம். பஞ்ச அங்கங்களில் அப்படியே ஒரு அம்சமாக கொண்டது தான் பஞ்சாங்கம். அந்த பஞ்சாங்கத்தில் சூரிய பகவான் மேச ராசிக்குள் உள்ளே நுழையும் காலம், சூரிய பகவான் மேச ராசிக்குள் உள்ளே நுழையும் காலம் தமிழ் புத்தாண்டாக சித்திரை மாதம் துவக்கமாக கொண்டாடப்படுகிறது. இந்த ஒவ்வொரு ஆண்டுமே தமிழ் புத்தாண்டுக்கு ஒவ்வொரு வகையான தமிழ் பெயர்கள் இருக்கும். அந்த பஞ்சாங்கத்தில் பெயர்கள் பதிவிட்டிருப்பாங்க. ஸோ இந்த வருஷம் என்ன புத்தாண்டாக வருகிறது, இந்த தமிழ் புத்தாண்டு தமிழ் மாதம் எந்த மாதமாக பிறக்கிறது என்று பார்த்தீங்கன்னா ஸ்ரீ விஸ்வாவசு என்ற தமிழ் வருடமாக உருவாகிறது. இந்த ஒரு வருடமும் ஸ்ரீ விஸ்வாவசு உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறது, என்னென்ன விஷயங்கள்லாம் வெற்றி கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். உலகியல் ரீதியாகவும் என்னென்ன விஷயங்கள் நடக்கப் போகிறது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிடுவோம். அதாவது இந்த தமிழ் புத்தாண்டு என்னைக்கு தேதியில் பிறக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் 1ங்கிறது தமிழ் மாதத்தில். ஆங்கில தேதியில் என்ன மாதங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14/4/2025 14/4/2025 தமிழ் புத்தாண்டு காலை 3:21 பிறக்கிறது. இந்த காலை 3:21 லக்னம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கும்ப லக்னம் வரும். கும்ப லக்னம் லக்ன புள்ளிவான சாரம் வந்து பார்த்திங்கன்னா சதய நட்சத்திரம். லக்ன புள்ளி சதயத்தில் வாங்கியிருக்கு, ராகுவோட சாரத்தில் பிறக்குது. ஸோ நட்சத்திரம், அதாவது ராசியின் அடிப்படையில் பார்க்கும்போது அன்றைய நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்தில் ஆரம்பிக்குது. ஸோ இங்கே என்ன மிங்கிள் பண்ணுறோம் அப்படின்னா, எதுக்காக இதை மெயினாக நம்ம பார்க்குறோம்னா ஆரம்பமும் ராகு, அதாவது லக்ன ரீதியாகவும் ராகு, ராசியின் அடிப்படையிலும் சுவாதி நட்சத்திரங்கிறது ராகு. ஸோ இந்த ராகுவின் ஆதிக்கம் இந்த தமிழ் வருடத்தில் கொஞ்சம் அதிகமாக செயல்படும். 12 ராசி நேயர்களுக்குமே ராகு பகவானுடைய செயல்பாடு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ உலகியல் ரீதியாக என்ன மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு, அதாவது 12 ராசியில் உள்ள பெண்களுக்கு ஒரு எழுச்சியும் மிகப்பெரிய ஒரு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய செயல்பாடாக உறுதியாக இருக்கும். பெண்கள் அனைவருமே இவ்வளவு நாளாக ஒரு போராட்டம், ஒரு கஷ்டம், அதாவது அடிமை என்ற செயல்பாடில் பெண்களை நடத்தக்கூடிய ஆண்களுக்கு திரும்பி அடிக்கக்கூடிய ஆற்றலை இந்த தமிழ் புத்தாண்டு உறுதியாக கொடுக்க போது பெண்கள் தங்களுடைய முழுமையான செயல்பாடுகளை வெளிப்படையாக செயல்படுத்தக்கூடிய ஆண்டாக இருக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அடக்குமுறையை எதிர்த்து போராட வேண்டிய சூழ்நிலைகள் எல்லாருக்குமே ஏற்படும். எந்தெந்த, அதாவது மத ரீதியாகவோ சமுதாய ரீதியாகவோ அல்லது பொருளாதார ரீதியாகவோ யாரையாவது அடக்கி வைக்க வேண்டும் என்று சில பேர் அடக்கி வைத்திருந்தால் அந்த அடக்குமுறை உடைக்கப்பட்டு வெற்றிகரமான சூழ்நிலை நோக்கி அடக்கிய ஆண்டவர்களை திரும்பி அடிக்கும் செயல்பாடாக இந்த வருடம் உறுதியாக இருக்கும். அப்போ அடக்குமுறையில் யாரையாவது நம்ம அடக்கி வைக்கணும்னு நினச்சிங்கன்னா தயவு செய்து அந்த விஷயத்தை விட்டுருங்க. அது எந்த ராசியாக இருந்தாலும் சரி, நம்ம ஒரு 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 மனித இனத்தை, பெண்களாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி, ஒரு மனிதர்களை தனக்கு கீழே அடக்கி வச்சு தான் ஆளணும்னு நினச்சிங்கன்னா இந்த வருடம் அது உங்களுக்கு ஆபத்தில் முடியும் என்பது முதலில் குறிப்பிடுவது. சரியா? சரி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உலகியல் ரீதியாக பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். பொருளாதாரத்தில் ரொம்ப ஒரு கையில் காசு இல்லை, சூழ்நிலை ரொம்ப மோசமாக இருக்குது, எப்படி சமாளிக்க போகிறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லி 12 ராசி நேயர்களில் பல பேர் வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த நிலை மாறப்போகுது. பொருளாதார நிலைகளில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும்.
கம்யூனிகேஷன் ஃபீல்டு சம்மந்தப்பட்டவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு விவசாயம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் முன்னேற்றம். நம்மளுடைய தமிழ்நாட்டில் அதே போல் நம்ம இந்தியாவில் விவசாயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். விவசாயிகள் ரொம்ப அற்புதமாக வாழ்வாங்க. விவசாயிகளுக்கு உரிய மரியாதை கிடைக்கும், ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்க போகுது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா காற்றுகள் மூலமாக, அதாவது நோய்கள் கொஞ்சம் சில விஷயங்களில் வரும். என்னென்ன விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா காற்றுகள் மூலமாக சில வியாதிகள் வருவதற்கான வாய்ப்புண்டு. சுவாசங்கள் கொஞ்சம் அதாவது மூச்சு விடுறதுல சில பேருக்கு பிரச்சனை இருக்குன்னா ஸோ அவங்களாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். மூச்சு விடுற பிரச்சனைகள் இந்த சூழ்நிலையில் இருக்கவங்க ட்ரீட்மெண்ட் சம்மந்தப்பட்டதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும். அதற்கான ஒரு எக்யூப்மெண்ட் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ சுவாசங்கள் மூலமாக சில கிருமி நாசிகள் ஏற்பட்டு அதனால் சில நபர்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ உடல் ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா அதே போல் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. ஸோ இதுதான் சின்ன சின்ன விஷயங்கள். ஸோ இதெல்லாம் நீங்கள் சரியான முறையில் கடைப்பிடிச்சிட்டிங்க, ஒரு பாதுகாப்பு விஷயங்கள், உணவு பழக்க வழக்கங்கள்லாம் கரெக்டாக கடைப்பிடிச்சிட்டிங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டானது உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சிகளையும் பொருளாதார ரீதியான விஷயங்களில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் உறுதியாக கொடுக்கும் என்பதை பார்க்குறோம். ஸோ கிரக ரீதியாக எந்தெந்த கிரகங்கள் இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கும்பொழுது கிரகங்களுடைய அமைப்பு என்ன அப்படின்னு பார்த்துக்குருவோம். ஸோ லக்னம் வந்து என்ன சொல்லிட்டோம், நம்ம கும்ப லக்னம்னு நம்ம சொல்லிட்டோம். ராசி வந்து துலாம் ராசி, சுவாதி நட்சத்திரம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதுக்கு அடுத்து என்னென்ன கிரகங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷ ராசியில் சூரிய பகவான் இருக்கிறார். மேஷ ராசியில் சூரிய பகவான் உச்சம் நிலையில் அடைந்திருக்கிறார். அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா ரிஷபத்தில் குரு பகவான், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கன்னியில் வந்து கேது பகவான் இருப்பார். அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா கும்பத்திலேருந்து மாறி மீனத்துக்கு போயிட்டார். ஸோ இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கும் போது கும்பத்திலேருந்து மாறி என்ன பண்ணுவார், அவர் மீனத்தில் வந்துடுவார். மீன ராசியில் வந்து பார்த்திங்கன்னா புதன் பகவான் இருப்பார், ராகு பகவான் இருப்பார், சனி பகவான் இருப்பார், சுக்கிர பகவான் இருப்பார். கிட்டத்தட்ட இந்த 4 கிரகங்களுமே மீன ராசியில் அமர்ந்திருக்காங்க. ஸோ இதில் வந்து ஒரே ஒரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா 2 கிரகங்கள் உச்சம் பெறுது இந்த வருடம். 2 கிரகங்கள் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா மாச பிறப்பப்ப சூரிய பகவான் மேச ராசிக்கு வந்துட்டு அவர் மட்டும்தான் உச்சம். ஆனால் இந்த வருடம் சுக்கிர பகவானும் உச்சம் அடைகிறார். ஸோ இதில் இன்னொரு டாபிக் எடுத்துக்கலாம் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை. ஏன்னா சுக்கிரனுடைய வீட்டில் குரு இருக்கார், குருவோட வீட்டில் சுக்கிரன் இருக்கார். ஸோ இந்த பரிவர்த்தனை யோகத்தில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய மாற்றங்கள் உண்டு. யாரெல்லாம் ஆசிரியர்களாக பணிபுரிகிறார்களோ, பெண் ஆசிரியர்களாக பணிபுரிகிறார்களோ அல்லது ஆசிரியர்களாக பேராசிரியராக பணிபுரிகிறார்களோ அவர்கள் அனைவருக்குமே உயர்ந்த பதவி கிடைக்கும், போஸ்டிங் கிடைக்கும், ஒரு சிறந்த ஆசிரியர் என்று பட்டம் பெறக்கூடிய அமைப்பில் கிரக நிலைகள் இருக்குங்கிறத பார்க்குறோம். ஸோ வாங்க இப்போ உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்ப்போம். கன்னி ராசினியர்களுக்கு தமிழ் புத்தாண்டிலேருந்து என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, என்னென்ன விஷயங்களும் முன்னேற்றம் கிடைக்க போகுது அப்படின்னா, கொஞ்சம் இவ்வளவு நாளாக ரொம்ப போராட்டம், ரொம்ப கஷ்டம், எதையுமே வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு மன அழுத்தங்கள். என் அழுத்தத்தை நான் யார்கிட்ட சொல்லுவேன், எனக்கு அவ்வளோ தூரம் அழுத்தம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உள்ளுக்குள்ளேயே உங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டது, நீங்கள் கண்ணாடியை பார்த்து பேசிக்கிட்டது. ஸோ இந்த விஷயங்கள் தான் அதிகமாக கடந்த ஒரு 1.5-2 வருஷமாகவே உங்களுக்கு ஏற்பட்டது. ஸோ வேலையிலே தடுமாற்றம், பிரச்சனை, இப்படிலாம் எல்லாமே பிரச்சனையா, பிரச்சனை இல்லைன்னு எதுவுமே சொல்ல முடியாதுங்கய்யா, அவ்வளோ பிரச்சனை எங்களுக்கு இருந்துச்சு. ஸோ இந்த பிரச்சனைக்கு விடிவு காலம் எப்போ நாங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கோம் அப்படின்னு தன்னுடைய மனசுக்குள்ளே எண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய நம்மளுடைய கன்னி ராசினர்களுக்கு உறுதியாக ஒரு அற்புதமான வருடங்க. நீங்கள் நினச்ச மாதிரி நினச்ச விஷயங்கள் இனிமேல் நடக்கும். நினச்சது நடக்கவே இல்லைன்னு சொல்லி வருத்தப்பட்டீங்க பார்த்தீங்களா, அந்த நிலை இனிமேல் மாறப்போகுது. உங்களுடைய வாழ்க்கையில் கிரகமைப்பு ரீதியாக கேது பகவான் உங்கள் ராசியில் அமர்ந்து உங்களை அந்த அளவுக்கு ஒரு படாத பாடுபடுத்திட்டார், சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு அழுத்தத்தை உங்களுக்கு கொடுத்துட்டார். ஸோ அவர் மட்டுமா கொடுத்தார், 6ஆம் இடத்தில் அமர்ந்த சனி பகவானும் கொடுக்க தான் செஞ்சார், 7ல் அமர்ந்த ராகு பகவானும் கொடுக்க தான் செஞ்சார். ஸோ இவ்வளோ கிரகங்களுமே உங்களை மட்டும் டார்கெட் பண்ணி
உங்களை வச்சு லாக் பண்ணி நிம்மதியான தூக்கமே இல்லாத சூழ்நிலையை கொடுத்த நிலையிலிருந்து மாறி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நீங்கள் பயணிப்பதற்கான ஒரு சூழ்நிலையை கிரகங்கள் கொடுக்கின்றன. கன்னிராசினியர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வருடமாக இருக்க போகிறது. பொருளாதார விஷயங்களில் நல்ல ஒரு ஏற்றம் உண்டு. பார்ட்னர்ஷிப் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க பார்ட்னர்ஷிப்பில் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி போவாங்க. கொஞ்சம் பிஸ்னஸ் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவதற்கான வாய்ப்புகளாக உண்டு. அதே போல் பார்த்திங்கன்னா கன்னிராசியில் யாரெல்லாம் தூக்கமே இல்லைன்னு சொல்லி தூங்குறதுக்கு வெளியூராக போவோம் இல்லை வெளிநாடாக போவோம் எல்லாம் முயற்சி எடுத்திங்கன்னா இனிமேல் நீங்கள் எங்கே இருந்தாலும் நிம்மதியாக தூங்குவீங்க. எந்த இடத்துல இருந்தாலும் சரி உங்களுக்கு நிம்மதியான தூக்கமும், அதாவது கடின உழைப்பாளி உழைச்சிட்டு தூங்கணும்னு எவ்வளோ கஷ்டம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் உங்களுடைய மூளையை வைத்து அவ்வளோ விஷயங்கள் செஞ்சுருப்பீங்க. அவ்வளோதான் ப்ரொஃபைட்டாக யோசித்து இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம், அப்படி பண்ணால் இப்படி வருமா, இப்படி பண்ணால் அப்படி வருமா. ஸோ இந்த சிந்தனையெல்லாம் உங்களுக்கு அதிகமாக இருந்திருக்கும். ஆனால் செயல்படுத்த முடியாத சூழ்நிலை இருந்திருக்கும். ஸோ அதுலேருந்து ஒரு மாற்றம் கிடைக்க போகுது. உங்களுடைய முயற்சிகள் எவ்வளவோ இருந்தும் பலவிதமான தடைகள் ஏற்பட்டிருக்கும். பயிற்சியும் முயற்சியும் உங்களுடைய மூச்சாக ஒரு மிகப்பெரிய மூச்சாகவே நீங்கள் செயல்பட்டீங்க. ஆனால் அதனால் பலன் கிடைக்கல. நீங்கள் செஞ்ச வேலைகளுக்கு அத்தனைக்குமே உங்கள் கூட இருந்தவங்க பேர் வாங்கியிருப்பாங்க. உங்கள் ஆப்போசிட் பார்ட்டி அதை பயன்படுத்தியிருப்பாங்க. ஸோ அப்படித்தான் நடந்திருக்கும். ஸோ இந்த நிலை இனிமேல் மாறும். உறுதியாக உங்களுடைய அங்கீகாரம், உங்களுடைய செயல்பாடுகளில் நல்ல ஒரு மாற்றமும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் நீங்கள் சந்திக்க போகிறீர்கள். அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் யார்கிட்டையா பணம் கொடுத்து வச்சுருக்கீங்க, பல்காக கொடுத்து வச்சுருக்கீங்க, லட்சக்கணக்கில் கொடுத்து வச்சுருக்கீங்க. அந்த பணம் திரும்ப வருமா வராதா, வந்தால் நல்லாயிருக்கும், வந்துட்டு நாங்கள் வெளியே வாங்கின கடனை அடைச்சிட்டு நிம்மதியாக இருப்போம். ஸோ இப்படிலாம் உங்களுடைய மனசுக்குள்ளே ஒரு தாக்கமும் ஏக்கமும் இருக்குன்னா உறுதியாக இந்த கிரக அமைப்பு ரீதியாக நீங்கள் கொடுத்து வைத்த பணம் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். பேங்க் லோன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் முயற்சி எடுக்கிங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு அது சாதகமாக அமையும். அதே போல் நம்மளுடைய கன்னிராசிக்காரங்க யாராச்சும் வீடு கட்டுறதுக்கான முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னா கட்டாயமாக ஜூன் மாதத்துக்கு மேலே புதிய வீடு கட்டுவதற்கான முயற்சிகள் எடுக்கலாம். ஸோ வீடு கட்டுவதில் ஏற்பட்ட தடைகள் விலகும். ஸோ வீடு கட்டுவதற்காக லோன் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கூட இன்னுமே உங்களுக்கு ஒரு ஜூனுக்கு அப்புறம் கட்டாயமாக உங்களுக்கு லோன் கிடைக்கும். வீடு மனை வாங்கக்கூடிய அமைப்பில் கிரகங்கள் சாதகமாக இருக்குது. இன்னொரு விஷயம், கன்னி ராசிக்காரங்களுக்கு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு தாக்கத்தை கொடுத்துருக்கு. வார்த்தைகளால் உங்களை வஞ்சிக்கக்கூடிய ஆற்றல்கள், நீலாம் எனக்கு ஒரு பெரிய ஆளா அப்படின்னு சொல்லி உங்களை மற்றவர்கள் ஒரு காயப்படுத்தக்கூடிய வார்த்தைகள்லாம் பேசியிருப்பாங்க. ஸோ அதுலேருந்து ஒரு மாற்றம் கிடைக்கப் போகிறது. உங்களுக்கு உறுதியாக கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய செயல்பாடுகள், கொடுத்த வாக்கை மதிப்புடன் செயல்படுத்தக்கூடிய ஆற்றலும் கிரக நிலைகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றன. நம்மளுடைய கன்னிராசினர்களுக்கு இன்னும் ஒரு அற்புதமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தொழிலே இல்லை வேலையே இல்லைன்னு ரோடாக சுற்றி ஏன்டா வேலை பார்க்குறேன், ஏன்டா நான் இருக்கேன் அப்படின்னு நினச்ச நேர்கள் இனிமே வாழ்க்கையோட சரியான பாதையை நோக்கி போவீங்க. உங்கள் கூட பயணிக்கிறவங்களும் சரியான நபர்களாக இனிமேல் வருவாங்க. இதில் நீங்கள் மேக்சிமம் கன்னிராசிக்காரங்க பார்த்திங்கன்னா பணம் கொடுக்கல் வாங்குற விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்துங்க. முடிஞ்ச அளவு யாரும் பணம் கொடுக்காதீங்க. ஏன்னா உங்களுடைய ராசியில் சுக்கிரன் நீச்சம் வராரு. ஸோ அப்போ நீங்கள் பணம் உங்கள் கையிலேருந்து போச்சுன்னா அந்த லட்சுமி திரும்ப வரமாட்டாங்க. பணம் வர்றது ரொம்ப கஷ்டப்படணும். கொடுத்த பணத்தை வாங்கி நீங்கள் படாத பாடுபட்டு போராடி கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு நீங்கள் கொடுத்த காசை திரும்ப கேட்குறதுக்கு கஷ்டப்பட்டு தான் கேட்கணும். அவங்க ஈஸியாக கொடுக்க மாட்டாங்க. வாங்கும்போது உங்களோட ஈஸியாக வாங்கியிருப்பாங்க, ஆனால் கொடுக்க மாட்டாங்க. அப்படிங்கிறது கிரகத்துடைய சூழ்நிலைகள். அப்போ நீங்கள் நல்ல விஷயங்கள் உங்களுக்கு இந்த வருடம் ஒரு அற்புதமான ஒரு முன்னேற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய வருடமாக இருப்பதனால் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக ரொம்ப யோசித்து நிதானமாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு பொருளாதார விஷயங்களில் உள்ள தடைகள் விலகி மதிப்பும் மரியாதையும் கூடக்கூடிய ஆற்றலும் செயல்பாடும் கிரகங்கள் கொடுக்கின்றன.
இப்போ ராகு பகவான் 6ஆம் இடத்துக்கு வர்றதுனால ஏதாவது பாதிப்பு இருக்கா, கேது பகவான் 12ஆம் இடத்துக்கு போகிறனால பாதிப்பு இருக்கா அப்படின்னா, உணவு பழக்க வழக்கங்கள் விஷயங்களில் கவனம் செலுத்தணும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ராகு பகவான் 6ஆம் இடத்துக்கு போகிறனால கொஞ்சம் அதிகமாக கடன் வாங்குறதுக்காக முயற்சி எடுக்க வைப்பார். நீ வாங்கு, நான் பார்த்துக்கிறேன், விடு. இப்போ ஒரு 10,000 10 லட்சம் தேவைப்படுதுன்னா 30 லட்சம் வாங்கி போடு, நீங்கள் வாங்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு பிஸ்னஸ் நல்லபடியாக நடக்கும், உங்களால் செய்ய முடியும் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, உங்கள் கூட இருக்கவங்கள தூண்டி விடுவாங்க. ஸோ அந்த நேரங்களில் மட்டும் உங்களுடைய புத்தியை கடன் கொடுத்து விடாதீர்கள். நீங்கள் நிதானமாக பொறுமையாக யோசித்து செஞ்சீங்கன்னா உங்களுடைய ஈக்குவலுக்கு ஈகராக இன்னொரு ஆப்போசிட் பார்ட்டி தோண்ட மாட்டார். ஸோ அதை விட்டு நீங்கள் அசால்ட்டாக கேரிங் இல்லாமல் கொஞ்சம் செஞ்சிட்டிங்கன்னா இந்த ஜூன் மாதத்துக்கு மேலே உங்களுடைய ஆப்போசிட் பார்ட்டியோ அல்லது உங்களுடைய ஃபீல்ட் சம்மந்தப்பட்ட நபர்களில் கூடவே இருக்கவங்க கூட உங்களை லாக் பண்ணுறதுக்கான அமைப்பு உண்டாகும். ஸோ நிதானங்கிற விஷயத்தை கரெக்டாக கடைப்பிடிச்சு சிறப்பான விஷயங்களை சிறப்படைந்து நீங்கள் வெற்றி பெறுவதற்காக உங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பார்ந்த கன்னிராசினியர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கமும் நன்றியும் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, அனைவருமே ரொம்ப எதிர்பார்க்குற புத்தாண்டுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டு தான். இந்த தமிழ் புத்தாண்டு வந்துட்டாலே எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சியும் ஒரு குதூகலமும் தமிழர்களாகிய அனைவருக்குமே இருக்கும். ஆங்கில புத்தாண்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லா நாடுகள்லேயும் கொண்டாடுறாங்க. ஆனால் இந்த தமிழ் புத்தாண்டு வந்து பார்த்திங்கன்னா குறைந்தது ஒரு 4-5 நாடுகளில் மட்டுமே தமிழர்கள் வாழும் அதிகமான பகுதிகளில் கொண்டாடப்படுகிறது. இந்த தமிழ் புத்தாண்டு எதன் அடிப்படையில் நம்ம நிர்ணயம் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பஞ்சாங்கம். பஞ்ச அங்கங்களில் அப்படியே ஒரு அம்சமாக கொண்டது தான் பஞ்சாங்கம். அந்த பஞ்சாங்கத்தில் சூரிய பகவான் மேச ராசிக்குள் உள்ளே நுழையும் காலம், சூரிய பகவான் மேச ராசிக்குள் உள்ளே நுழையும் காலம் தமிழ் புத்தாண்டாக சித்திரை மாதம் துவக்கமாக கொண்டாடப்படுகிறது. இந்த ஒவ்வொரு ஆண்டுமே தமிழ் புத்தாண்டுக்கு ஒவ்வொரு வகையான தமிழ் பெயர்கள் இருக்கும். அந்த பஞ்சாங்கத்தில் பெயர்கள் பதிவிட்டிருப்பாங்க. ஸோ இந்த வருஷம் என்ன புத்தாண்டாக வருகிறது, இந்த தமிழ் புத்தாண்டு தமிழ் மாதம் எந்த மாதமாக பிறக்கிறது என்று பார்த்தீங்கன்னா ஸ்ரீ விஸ்வாவசு என்ற தமிழ் வருடமாக உருவாகிறது. இந்த ஒரு வருடமும் ஸ்ரீ விஸ்வாவசு உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறது, என்னென்ன விஷயங்கள்லாம் வெற்றி கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். உலகியல் ரீதியாகவும் என்னென்ன விஷயங்கள் நடக்கப் போகிறது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிடுவோம். அதாவது இந்த தமிழ் புத்தாண்டு என்னைக்கு தேதியில் பிறக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் 1ங்கிறது தமிழ் மாதத்தில், ஆங்கில தேதியில் என்ன மாதங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14/4/2025 14/4/2025 தமிழ் புத்தாண்டு காலை 3:21 பிறக்கிறது. இந்த காலை 3:21 லக்னம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கும்ப லக்னம் வரும். கும்ப லக்னம் லக்ன புள்ளிவான சாரம் வந்து பார்த்திங்கன்னா சதய நட்சத்திரம், லக்கண புள்ளி சதயத்தில் வாங்கியிருக்கு, ராகுவோட சாரத்தில் பிறக்குது. ஸோ நட்சத்திரம் அதாவது ராசின் அடிப்படையில் பார்க்கும்போது அன்றைய நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்தில் ஆரம்பிக்குது. ஸோ இங்கே என்ன மிங்கிள் பண்ணுறோம் அப்படின்னா எதுக்காக இதை மெயினாக நம்ம பார்க்குறோம்னா ஆரம்பமும் ராகு, அதாவது லக்ன ரீதியாகவும் ராகு, ராசின் அடிப்படையிலும் சுவாதி நட்சத்திரங்கிறது ராகு. ஸோ இந்த ராகுவின் ஆதிக்கம் இந்த தமிழ் வருடத்தில் கொஞ்சம் அதிகமாக செயல்படும். 12 ராசி நேயர்களுக்குமே ராகு பகவானுடைய செயல்பாடு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ உலகியல் ரீதியாக என்ன மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு, அதாவது 12 ராசியில் உள்ள பெண்களுக்கு ஒரு எழுச்சியும் மிகப்பெரிய ஒரு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய செயல்பாடாக உறுதியாக இருக்கும். பெண்கள் அனைவருமே இவ்வளவு நாளாக ஒரு போராட்டம், ஒரு கஷ்டம், அதாவது அடிமை என்ற செயல்பாடில் பெண்களை நடத்தக்கூடிய ஆண்களுக்கு திரும்பி அடிக்கக்கூடிய ஆற்றலை இந்த தமிழ் புத்தாண்டு உறுதியாக கொடுக்க போது பெண்கள் தங்களுடைய முழுமையான செயல்பாடுகளை வெளிப்படையாக செயல்படுத்தக்கூடிய ஆண்டாக இருக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அடக்குமுறையை எதிர்த்து போராட வேண்டிய சூழ்நிலைகள் எல்லாருக்குமே ஏற்படும். எந்தெந்த அதாவது மத ரீதியாகவோ சமுதாய ரீதியாகவோ அல்லது பொருளாதார ரீதியாகவோ யாரையாவது அடக்கி வைக்க வேண்டும் என்று
சில பேர் அடக்கி வைத்திருந்தால் அந்த அடக்குமுறை உடைக்கப்பட்டு வெற்றிகரமான சூழ்நிலை நோக்கி அடக்கி ஆண்டவர்களை திரும்பி அடிக்கும் செயல்பாடாக இந்த வருடம் உறுதியாக இருக்கும். அப்போ அடக்குமுறையில் யாரையா நம்ம அடக்கி வைக்கணும்னு நினச்சிங்கன்னா தயவு செய்து அந்த விஷயத்தை விட்டுருங்க. அது எந்த ராசியாக இருந்தாலும் சரி, நம்ம ஒரு 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 மனித இனத்தை, பெண்களாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, ஒரு மனிதர்களை தனக்கு கீழே அடக்கி வச்சு தான் ஆளணும்னு நினச்சிங்கன்னா இந்த வருடம் அது உங்களுக்கு ஆபத்தில் முடியும் என்பது முதலில் குறிப்பிடுவது. சரியா? சரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உலகியல் ரீதியாக பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். பொருளாதாரத்தில் ரொம்ப ஒரு கையில் காசு இல்லை, சூழ்நிலை ரொம்ப மோசமாக இருக்குது, எப்படி சமாளிக்க போகிறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லி 12 ராசி நேயர்களில் பல பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த நிலை மாறப்போகுது. பொருளாதார நிலைகளில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். கம்யூனிகேஷன் ஃபீல்டு சம்மந்தப்பட்டவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது. ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு விவசாயம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் முன்னேற்றம் இருக்கும். நம்மளுடைய தமிழ்நாட்டில் அதே போல் நம்ம இந்தியாவில் விவசாயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். விவசாயிகள் ரொம்ப அற்புதமாக வாழ்வாங்க. விவசாயிகளுக்கு உரிய மரியாதை கிடைக்கும், ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்க போகுது. அதே போல் பார்த்திங்கன்னா காற்றுகள் மூலமாக, அதாவது நோய்கள் கொஞ்சம் சில விஷயங்களில் வரும். என்னென்ன விஷயங்கள் பார்த்திங்கன்னா காற்றுகள் மூலமாக சில வியாதிகள் வருவதற்கான வாய்ப்புண்டு. சுவாசங்கள் கொஞ்சம் அதாவது மூச்சு விடுறதில் சில பேருக்கு பிரச்சனை இருக்குன்னா ஸோ அவங்களாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். மூச்சு விடுற பிரச்சனைகள் இந்த சூழ்நிலையில் இருக்கவங்க ட்ரீட்மெண்ட் சம்மந்தப்பட்டதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும். அதற்கான ஒரு எக்யூப்மெண்ட் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ சுவாசங்கள் மூலமாக சில கிருமி நாசிகள் ஏற்பட்டு அதனால் சில நபர்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ உடல் ரீதியாக பார்த்திங்கன்னா அதே போல் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. ஸோ இதுதான் சின்ன சின்ன விஷயங்கள். ஸோ இதெல்லாம் நீங்கள் சரியான முறையில் கடைப்பிடிச்சிட்டிங்க, ஒரு பாதுகாப்பு விஷயங்கள், உணவு பழக்க வழக்கங்கள்லாம் கரெக்டாக கடைப்பிடிச்சிட்டிங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டானது உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சிகளையும் பொருளாதார ரீதியான விஷயங்களில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் உறுதியாக கொடுக்கும் என்பதை பார்க்குறோம். ஸோ கிரக ரீதியாக எந்தெந்த கிரகங்கள் இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கும்பொழுது கிரகங்களுடைய அமைப்பு என்ன அப்படின்னு பார்த்துக்குருவோம். ஸோ லக்னம் என்ன சொல்லிட்டோம், நம்ம கும்ப லக்கணம்னு நம்ம சொல்லிட்டோம். ராசி துலாம் ராசி, சுவாதி நட்சத்திரம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதுக்கு அடுத்து என்னென்ன கிரகங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷ ராசியில் சூரிய பகவான் இருக்கிறார். மேஷ ராசியில் சூரிய பகவான் உச்சம் நிலையில் அடைந்திருக்கிறார். அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ரிஷபத்தில் குரு பகவான், அதே போல் பார்த்திங்கன்னா கன்னியில் கேது பகவான் இருப்பார். அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா சனி பகவான் பார்த்திங்கன்னா கும்பத்திலேருந்து மாறி மீனத்துக்கு போயிட்டார். ஸோ இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கும் போது கும்பத்திலேருந்து மாறி என்ன பண்ணுவார், அவர் மீனத்தில் வந்துடுவார். மீன ராசியில் பார்த்திங்கன்னா புதன் பகவான் இருப்பார், ராகு பகவான் இருப்பார், சனி பகவான் இருப்பார், சுக்கிர பகவான் இருப்பார். கிட்டத்தட்ட இந்த 4 கிரகங்களுமே மீன ராசியில் அமர்ந்திருக்காங்க. ஸோ இதில் ஒரே ஒரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா 2 கிரகங்கள் உச்சம் பெறுது இந்த வருடம். 2 கிரகங்கள் எப்பயுமே பார்த்திங்கன்னா மாத பிறப்பப்போ சூரிய பகவான் மேசராசிக்கு அவர் மட்டும்தான் உச்சம். ஆனால் இந்த வருடம் சுக்கிர பகவானும் உச்சம் அடைகிறார். ஸோ இதில் இன்னும் டாபிக் எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை. ஏன்னா சுக்கிரனுடைய வீட்டில் குரு இருக்கார், குருவோட வீட்டில் சுக்கிரன் இருக்கார். ஸோ இந்த பரிவர்த்தனை யோகத்தில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய மாற்றங்கள் உண்டு. யாரெல்லாம் ஆசிரியர்களாக பணிபுரிகிறார்களோ, பெண் ஆசிரியர்களாக பணிபுரிகிறார்களோ அல்லது ஆசிரியர்களாக பேராசிரியராக பணிபுரிகிறார்களோ அவர்கள் அனைவருக்குமே உயர்ந்த பதவி கிடைக்கும், போஸ்டிங் கிடைக்கும், ஒரு சிறந்த ஆசிரியர் என்று பட்டம் பெறக்கூடிய அமைப்பில் கிரக நிலைகள் இருக்குங்கிறத பார்க்குறோம். ஸோ வாங்க இப்போ உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்ப்போம். ரிஷப ராசி அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன? தமிழ் புத்தாண்டு ஆரம்பித்த பிறகு நம்மளுடைய ரிஷபராசிக்காரங்க என்னென்ன விஷயங்கள்லாம் சிறப்பாக செய்ய போகிறாங்க, எந்தெந்த விஷயங்களை கொஞ்சம் நிதானம் அப்படிங்கிற விஷயங்களை கடைபிடிக்கணும். அதாவது பார்த்திங்கன்னா இந்த வருடம் துவக்கத்திலிருந்தே நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய, மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக உறுதியாக இருக்க போகுது. அதாவது உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்து அதிபதியாக கருதுகின்ற சனி பகவான் 11ஆம் இடத்துக்கு வர்றார். ஆல்ரெடி 11ஆம் இடத்துக்கு வந்துட்டார். தமிழ் புத்தாண்டு பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மாதத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுறாரு, அவர் 11ஆம் இடத்துக்கு வந்துட்டார். உங்கள் ராசியிலே அமர்ந்த குரு பகவான் தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு சேஞ்ச் ஆகி 2ஆம் இடத்துக்கு போகிறார்.
ஸோ இவ்வளோ நாட்களாக ஏதோ ஒரு ஆசிரியர் பக்கத்தில் அமர்ந்திருந்தால், நம்மளுடைய குருநாதர் நம்ம பக்கத்தில் அமர்ந்தால் ஒரு பதற்றத்தோடையே செய்வோம் பார்த்தீங்களா? இதை அதாவது அவர் நம்மளை பார்ப்பாரோ, இவர் நம்மளை பார்ப்பாரோ, இவர் நம்மளை பார்த்ததுன்னு சொல்லிடுவாரோ, நம்மளோட வயது மூத்தவர்கள் நம்மளை ஏதாவது சொல்லிடுவாங்களோ, ஸோ அப்படி நினச்சிக்கிட்டு பல விஷயங்களை நீங்கள் செய்யாமல் இருந்திருப்பீங்க. ஸோ அந்த விஷயங்களில் இனிமேல் மாற்றம் உண்டு. தன்னம்பிக்கையுடன் நீங்கள் செய்யக்கூடிய ஆற்றல், வெற்றி பெறக்கூடிய செயல்பாடுகள்லாம் கிரக ரீதியாக ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதேபோல் நம்மளுடைய ரிஷபராசிக்காரங்களில் யாரெல்லாம் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருந்தீர்களோ, குழந்தை பாக்கியம் கிடைக்கல, குழந்தை பாக்கியம் கிடைக்கல, கோயில் கோயிலாக சுற்றினேன் கிடைக்கவே மாட்டேங்கி அப்படின்னு சொல்லி காத்திருந்தீங்களோ, அனைவருக்குமே, அதாவது கல்யாணம் முடித்து குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கும் அனைவருக்குமே குழந்தை பாக்கியம் கொடுப்பதற்கான ஒரு அற்புதமான சூழ்நிலையில் கிரக நிலைகள் ஏற்படுகிறது. ஸோ இந்த மாதத்தின் ஆரம்பத்திலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசியின் அதிபதியான சுக்கிர பகவான், உங்களுடைய ராசியின் அதிபதி மற்றும் 6ஆம் இடத்து அதிபதியான சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல உச்சமிட்டார். அதுக்கு வீடு கொடுத்தவர் உங்கள் ராசியிலே உட்காந்துருக்கார். அப்போ ரிஷப ராசிக்கு எப்போ தமிழ் புத்தாண்டு பிறக்கோ அதிலிருந்து யோகங்கள், மிகப்பெரிய மாற்றங்கள், ரிஷபராசியில் உள்ள பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வருடமாக உறுதியாக எடுக்கலாம். ரிஷபராசியில் உள்ள பெண்கள் யாரெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னு நினைக்காங்களோ, தன்னுடைய வாழ்க்கையில் எப்படியாச்சும் நம்ம ஒரு நல்ல நிலைக்கு வந்துடணும், இந்த சமுதாயத்துக்கு முன்னாடி நம்மளுடைய அங்கீகாரத்தை பெறணும், இவங்கெல்லாம் நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்காங்க, நம்ம எவ்வளோ முயற்சி எடுத்தாலும் நம்மளை வந்து டிஸ்கரேஜ் பண்ணுறாங்க, அப்படிலாம் ஃபீல் பண்ணுற நம்மளுடைய ரிஷபராசி பெண்களுக்கு உறுதியாக உயர்ந்த நிலையில் செல்வதற்கான ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையை நோக்கி, சரியான பாதையை நோக்கி போவதற்கான ஒரு அற்புதமான வருடமாக துவக்கத்திலே இருக்குங்க. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரிஷபராசியில் ஆசிரியராக, பேராசிரியராக, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவத்துறையில் பணிபுரிகின்ற நபர்கள் அனைவருமே ஒரு அங்கீகாரம் பெறக்கூடிய ஆற்றல் உண்டு. அது பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய அனைவருக்குமே நீங்கள் சிறந்த ஒரு டாக்டர், சிறந்த ஒரு வாத்தியார், சிறந்த ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்லி பேர் வாங்கக்கூடிய அமைப்பில் உங்களுடைய கிரகங்கள் உங்களை இயக்கும். அதுபோல் பணத்தட்டுப்பாடுகள் உறுதியாக விலகும். கொடுத்த இடத்துலேருந்து பணம் வரும், எதிர்பார்த்த இடத்துலேருந்து பணம் கிடைக்கும். கடனுக்காக ஏதாவது படிப்புக்காண்டி யாராச்சும் படிப்புக்காண்டி மாணவர்கள் படிப்புக்காண்டி ஒரு பேங்க் லோன் அப்ளை பண்ணால் இவ்வளவு நாட்களாக இருந்த தடை விலகி உங்களுக்கு பேங்க் லோன் கிடைக்கும். கல்வியில் நீங்கள் உறுதியாக நினைச்ச கல்வியில் சேர்வதற்கான ஒரு ஆற்றல் உண்டு. அதேபோல் நம்மளுடைய ரிஷபராசியில் உள்ள நேயர்கள் யாரெல்லாம் மருத்துவத்துறைக்காக நீட் எக்ஸாம் இந்த வட்டம் எழுத போகிறாங்களோ அவங்களாம் ஹை பொசிஷனில் மார்க் எடுப்பீங்க. தன்னம்பிக்கையோடு எழுதுங்க, தைரியம் எழுதுங்க, டாக்டர் நீங்கள் தான் இந்த வட்டம் அப்படின்னு சொல்லி உறுதியாக சொல்லக்கூடிய அமைப்பில் கிரகங்கள் உங்களுக்கு வாய்ப்பாக இருக்கிறது. ஸோ அதுக்கடுத்தபடியாக இன்னொரு டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கலாம். நம்மளுடைய ரிஷபராசினியர்கள் இன்னொரு டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கம் சம்மந்தப்பட்ட வேலைகளில் முயற்சி எடுக்கிறவங்களுக்குமே ஒரு அங்கீகாரம் உண்டு, நல்ல மாற்றங்கள் உண்டு. நீங்கள் இவ்வளோ நாளாக எழுதின எக்ஸாமில் ஃபைனலில் போய் கூட ஒரு 10 மார்க்கு 5 மார்க் டிஃப்ரென்ஸில் கட்டாப்பில் நீங்கள் உள்ளே போக முடியாமல் போயிருக்கலாம் ஜாப்புக்குள்ளே. ஸோ அந்த நிலை மாறி நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்புக்குள்ளே உள்ளே போவதற்கான ஒரு அற்புதமான சூழ்நிலையில கிரகங்கள் ஏற்படுத்தி தருகிறது. ஸோ அதேபோல் பேங்க் டிபார்ட்மெண்ட்டில் கேஷியராகவோ அல்லது பேங்க் டிபார்ட்மெண்ட்டில் கணிதம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில், கணக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் யாரெல்லாம் வேலைக்கு போகணுன்னு ஆசைப்படுறீங்களோ அவங்கெல்லாம் ரிஷபராசிக்காரங்க அனைவருமே பேங்க் எக்ஸாம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை முயற்சிகள் எடுத்தீங்கன்னா கட்டாயமாக வெற்றி பெறக்கூடிய கிரக அமைப்பு உங்களுக்கு இருக்கிறது. நீங்கள் பேங்க் எக்ஸாம் சொல்லிட்டீங்க, டாக்டர் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டீங்க, அரசாங்க வேலையும் சொல்லிட்டீங்க. அடிப்படையாக நாங்கள் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்களுடைய தொழில் ஸ்தானம் எப்படி இருக்கும்? கடந்த ஒரு 2.5 வருஷமாகவே தொழில் எங்களால் ஒரு பெரிய எதிர்பார்த்த லாபத்தை பெற முடியல. அப்போ தொழிலில் எங்களுடைய அங்கீகாரம் எப்படி இருக்கும்? தொழிலில் நாங்கள் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா அப்படின்னா கட்டாயமாக இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தை அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய அமைப்பில், தொழிலில் அதிவிதமான லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் கிரக நிலைகள் உங்களுக்கு வேலை பார்க்குதுங்க. ஸோ புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் ஒரு முன்னேற்றத்தை நோக்கி பயணிப்பதற்கான வாய்ப்பு உண்டு. பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தொடங்கி அதன் மூலமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள்லாம் கிரக நிலைகள் இருக்குது. இவனால் அவங்க கூட உண்மையான ஃப்ரெண்ட்ஸு, ரொம்ப பாசமான ஃப்ரெண்ட்ஸுன்னு நினச்சவங்க உங்களை ஏமாற்றி, உங்களை கஷ்டப்படுத்தி, உங்களை விட்டுட்டு போயிருக்கலாம்.
நடு ரோட்டில் விட்டுட்டு போயிட்டான் என் நன்மை அப்படின்னு சொல்லி சில வார்த்தையை கூட நீங்கள் பயன்படுத்தியிருக்கலாம். இவனை நம்பினேன், என் குடும்பத்தில் ஒருத்தனாக வச்சேன், இல்லை என் குடும்பத்தில் ஒரு பெண்ணாக இவங்களை பார்த்துக்கிட்டோம். ஸோ ஆனால் இவங்க எங்களை மனசார கஷ்டப்படுத்திட்டாங்க, நாங்கள் மனதளவில் டிஸ்டர்ப் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய ரிஷபராசினியர்களுக்கு உறுதியாக இந்த தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு உங்களை விட்டு உங்களை ஏமாற்றி போன அனைவருமே ஒரு அடி சரியான உங்களை ஏமாத்துறதுக்கான சரியான பதிலடி வாங்கி உங்கள்கிட்ட வந்து சரணாகதி அடைவாங்க. அதேபோல் புதிய நண்பர்கள் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புண்டு. ஸோ அந்த நண்பர்கள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளும் மகிழ்ச்சிகளும் ஏற்பட போகிறது. ஸோ நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய இந்த தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, மேக்சிமம் யாரையும் நம்பி ஏமாந்துட வேண்டாம். நிதானமாக உங்களுக்கு நேரகாலம் நல்லா இருக்குது, அதாவது கோச்சார கிரகங்கள் ரீதியாக நேரகாலம் நல்லா இருக்குது. ஸோ இந்த நேரகாலம் நல்லா இருக்கும்போது உங்களுக்காக உங்களுடைய வேலை நிமித்தமான செயல்பாடுக்காக உங்களுடைய பொருளாதார விஷயங்களுக்காக நீங்கள் கரெக்டாக செயல்பட்டால் இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு அமோகமான ஒரு வருடமாக உறுதியாக இருக்கும். உங்களுக்கு பணம் வருதுங்கிறக்காண்டி வேறு யாருக்காக கொடுத்துட்டு நீங்கள் வாங்கிக்கலாம், இல்லை வட்டி கொடுத்து வாங்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக கொடுத்த பணம் வருவதற்கு 2 வருட காலம் ஆயிரும். ஸோ அதனால் யோசித்து நிதானமாக முடிவெடுங்க. அதேபோல் ஹெல்த்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில், வண்டி வாகனங்கள் ஓட்டுற விஷயங்களில் ரொம்ப கவனமாக ஓட்டுங்க. ஸோ கவனமாக ஓட்டினா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது, மகிழ்ச்சிகள் அதிகமாக இருக்கும். இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இருக்கும் என கூறிக்கொள்கிறேன். மேலும் உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட கேள்விகள் ஏதேனும் இருக்குன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. கட்டணத்தின் அடிப்படையில் உங்களுடைய எதிர்கால சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவாக கூற காத்திருக்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பார்ந்த ரிஷபராசி அன்பர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம். நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, அனைவருமே ரொம்ப எதிர்பார்க்குற புத்தாண்டுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டு தான். இந்த தமிழ் புத்தாண்டு வந்துட்டாலே எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சியும் ஒரு குதூகலமும் தமிழர்களாகிய அனைவருக்குமே இருக்கும். ஆங்கில புத்தாண்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லா நாடுகள்லேயும் கொண்டாடுறாங்க. ஆனால் இந்த தமிழ் புத்தாண்டு வந்து பார்த்திங்கன்னா குறைந்தது ஒரு 4-5 நாடுகளில் மட்டுமே தமிழர்கள் வாழும் அதிகமான பகுதிகளில் கொண்டாடப்படுகிறது. இந்த தமிழ் புத்தாண்டு எதன் அடிப்படையில் நம்ம நிர்ணயம் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சாங்கம். பஞ்ச அங்கங்களில் அப்படியே ஒரு அம்சமாக கொண்டது தான் பஞ்சாங்கம். அந்த பஞ்சாங்கத்தில் சூரிய பகவான் மேச ராசிக்குள் உள்ளே நுழையும் காலம், சூரிய பகவான் மேச ராசிக்குள் உள்ளே நுழையும் காலம் தமிழ் புத்தாண்டாக சித்திரை மாதம் துவக்கமாக கொண்டாடப்படுகிறது. இந்த ஒவ்வொரு ஆண்டுமே தமிழ் புத்தாண்டுக்கு ஒவ்வொரு வகையான தமிழ் பெயர்கள் இருக்கும். அந்த பஞ்சாங்கத்தில் பெயர்கள் பதிவிட்டிருப்பாங்க. ஸோ இந்த வருஷம் என்ன புத்தாண்டாக வருகிறது, இந்த தமிழ் புத்தாண்டு தமிழ் மாதம் எந்த மாதமாக பிறக்கிறது என்று பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ விஸ்வாவசு என்ற தமிழ் வருடமாக உருவாகிறது. இந்த ஒரு வருடமும் ஸ்ரீ விஸ்வாவசு உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறது, என்னென்ன விஷயங்கள்லாம் வெற்றி கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். உலகியல் ரீதியாகவும் என்னென்ன விஷயங்கள் நடக்கப் போகிறது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிடுவோம். அதாவது இந்த தமிழ் புத்தாண்டு என்னைக்கு தேதியில் பிறக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்திரை மாதம் 1ங்கிறது தமிழ் மாதத்தில், ஆங்கில தேதியில் என்ன மாதங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14/4/2025 14/4/2025 தமிழ் புத்தாண்டு காலை 3:21 பிறக்கிறது. இந்த காலை 3:21 லக்னம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கும்ப லக்னம் வரும். கும்ப லக்னம், லக்ன புள்ளிவான சாரம் வந்து பார்த்திங்கன்னா சதய நட்சத்திரம், லக்ன புள்ளி சதயத்தில் வாங்கியிருக்கு, ராகுவோட சாரத்தில் பிறக்குது. ஸோ நட்சத்திரம், அதாவது ராசின் அடிப்படையில் பார்க்கும்போது அன்றைய நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்தில் ஆரம்பிக்குது. ஸோ இங்கே என்ன மிங்கிள் பண்ணுறோம் அப்படின்னா, எதுக்காக இதை மெயினாக நம்ம பார்க்குறோம்னா, ஆரம்பமும் ராகு, அதாவது லக்ன ரீதியாகவும் ராகு, ராசின் அடிப்படையிலும் சுவாதி நட்சத்திரங்கிறது ராகு. ஸோ இந்த ராகுவின் ஆதிக்கம் இந்த தமிழ் வருடத்தில் கொஞ்சம் அதிகமாக செயல்படும். 12 ராசி நேயர்களுக்குமே
ராகு பகவானுடைய செயல்பாடு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ உலகியல் ரீதியாக என்ன மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு, அதாவது 12 ராசியில் உள்ள பெண்களுக்கு ஒரு எழுச்சியும் மிகப்பெரிய ஒரு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய செயல்பாடாக உறுதியாக இருக்கும். பெண்கள் அனைவருமே இவ்வளவு நாளாக ஒரு போராட்டம், ஒரு கஷ்டம், அதாவது அடிமை என்ற செயல்பாடில் பெண்களை நடத்தக்கூடிய ஆண்களுக்கு திரும்பி அடிக்கக்கூடிய ஆற்றலை இந்த தமிழ் புத்தாண்டு உறுதியாக கொடுக்க போது, பெண்கள் தங்களுடைய முழுமையான செயல்பாடுகளை வெளிப்படையாக செயல்படுத்தக்கூடிய ஆண்டாக இருக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, அடக்குமுறையை எதிர்த்து போராட வேண்டிய சூழ்நிலைகள் எல்லாருக்குமே ஏற்படும். எந்தெந்த, அதாவது மத ரீதியாகவோ சமுதாய ரீதியாகவோ அல்லது பொருளாதார ரீதியாகவோ யாரையாவது அடக்கி வைக்க வேண்டும் என்று சில பேர் அடக்கி வைத்திருந்தால் அந்த அடக்குமுறை உடைக்கப்பட்டு வெற்றிகரமான சூழ்நிலை நோக்கி அடக்கிய ஆண்டவர்களை திரும்பி அடிக்கும் செயல்பாடாக இந்த வருடம் உறுதியாக இருக்கும். அப்போ அடக்குமுறையில் யாரையாவது நம்ம அடக்கி வைக்கணும்னு நினச்சிங்கன்னா தயவு செய்து அந்த விஷயத்தை விட்டுருங்க. அது எந்த ராசியாக இருந்தாலும் சரி, நம்ம ஒரு 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 மனித இனத்தை, பெண்களாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி, ஒரு மனிதர்களை தனக்கு கீழே அடக்கி வச்சு தான் ஆளணும்னு நினச்சிங்கன்னா இந்த வருடம் அது உங்களுக்கு ஆபத்தில் முடியும் என்பது முதலில் குறிப்பிடுவது. சரியா? சரி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, உலகியல் ரீதியாக பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். பொருளாதாரத்தில் ரொம்ப ஒரு கையில் காசு இல்லை, சூழ்நிலை ரொம்ப மோசமாக இருக்குது, எப்படி சமாளிக்க போகிறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லி 12 ராசி நேயர்களில் பல பேர் வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த நிலை மாறப்போகுது. பொருளாதார நிலைகளில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். கம்யூனிகேஷன் ஃபீல்டு சம்மந்தப்பட்டவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, நல்ல ஒரு விவசாயம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் முன்னேற்றம் இருக்கும். நம்மளுடைய தமிழ்நாட்டில், அதே போல் நம்ம இந்தியாவில் விவசாயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். விவசாயிகள் ரொம்ப அற்புதமாக வாழ்வாங்க. விவசாயிகளுக்கு உரிய மரியாதை கிடைக்கும், ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்க போகுது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, காற்றுகள் மூலமாக, அதாவது நோய்கள் கொஞ்சம் சில விஷயங்கள் வரும். என்னென்ன விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா, காற்றுகள் மூலமாக சில வியாதிகள் வருவதற்கான வாய்ப்புண்டு. சுவாசங்கள் கொஞ்சம் அதாவது மூச்சு விடுறதில் சில பேருக்கு பிரச்சனை இருக்குன்னா, ஸோ அவங்களாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். மூச்சு விடுற பிரச்சனைகள் இந்த சூழ்நிலையில் இருக்கவங்க ட்ரீட்மெண்ட் சம்மந்தப்பட்டதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும். அதற்கான ஒரு எக்யூப்மெண்ட் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ சுவாசங்கள் மூலமாக சில கிருமி நாசிகள் ஏற்பட்டு அதனால் சில நபர்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ உடல் ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா, அதே போல் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. ஸோ இதுதான் சின்ன சின்ன விஷயங்கள். ஸோ இதெல்லாம் நீங்கள் சரியான முறையில் கடைப்பிடிச்சிட்டிங்க, ஒரு பாதுகாப்பு விஷயங்கள், உணவு பழக்க வழக்கங்கள்லாம் கரெக்டாக கடைப்பிடிச்சிட்டிங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டானது உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சிகளையும் பொருளாதார ரீதியான விஷயங்களில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் உறுதியாக கொடுக்கும் என்பதை பார்க்குறோம். ஸோ கிரக ரீதியாக எந்தெந்த கிரகங்கள் இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கும்பொழுது கிரகங்களுடைய அமைப்பு என்ன அப்படின்னு பார்த்துக்குருவோம். ஸோ லக்னம் வந்து என்ன சொல்லிட்டோம், நம்ம கும்ப லக்னம்னு நம்ம சொல்லிட்டோம். ராசி வந்து துலாம் ராசி, சுவாதி நட்சத்திரம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதுக்கு அடுத்து என்னென்ன கிரகங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஷ ராசியில் சூரிய பகவான் இருக்கிறார். மேஷ ராசியில் சூரிய பகவான் உச்சம் நிலையில் அடைந்திருக்கிறார். அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா, ரிஷபத்தில் குரு பகவான், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கன்னியில் வந்து கேது பகவான் இருப்பார். அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா கும்பத்திலேருந்து மாறி மீனத்துக்கு போயிட்டார். ஸோ இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கும் போது கும்பத்திலேருந்து மாறி என்ன பண்ணுவார், அவர் மீனத்தில் வந்துடுவார். மீன ராசியில் வந்து பார்த்திங்கன்னா புதன் பகவான் இருப்பார், ராகு பகவான் இருப்பார், சனி பகவான் இருப்பார், சுக்கிர பகவான் இருப்பார். கிட்டத்தட்ட இந்த 4 கிரகங்களுமே மீன ராசியில் அமர்ந்திருக்காங்க. ஸோ இதில் வந்து ஒரே ஒரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, 2 கிரகங்கள் உச்சம் பெறுது இந்த வருடம். 2 கிரகங்கள் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா மாசப்பிறப்ப சூரிய பகவான் மேச ராசிக்கு வந்துட்டு அவர் மட்டும்தான் உச்சம். ஆனால் இந்த வருடம் சுக்கிர பகவானும் உச்சம் அடைகிறார். ஸோ இதில் இன்னும் டாபிக் எடுத்துக்கலாம். வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை. ஏன்னா சுக்கிரனுடைய வீட்டில் குரு இருக்கார், குருவோட வீட்டில் சுக்கிரன் இருக்கார். ஸோ இந்த பரிவர்த்தனை யோகத்தில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய மாற்றங்கள் உண்டு. யாரெல்லாம் ஆசிரியர்களாக பணிபுரிகிறார்களோ, பெண் ஆசிரியர்களாக பணிபுரிகிறார்களோ அல்லது ஆசிரியர்களாக பேராசிரியராக பணிபுரிகிறார்களோ அவர்கள் அனைவருக்குமே உயர்ந்த பதவி கிடைக்கும், போஸ்டிங் கிடைக்கும். ஒரு சிறந்த ஆசிரியர் என்று பட்டம் பெறக்கூடிய அமைப்பில்
கிரக நிலைகள் இருக்குங்கிறத பார்க்குறோம். ஸோ வாங்க இப்போ உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்ப்போம். தனுசு ராசி நேயர்களுக்கு தமிழ் புத்தாண்டிலிருந்து என்னென்ன மாற்றம்லாம் கிடைக்க போகுது, என்னென்ன ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையெல்லாம் நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். அதாவது திரும்பியும் சொல்கிறது என்னென்னா, ஆங்கில புத்தாண்டில் முதல் தமிழ் புத்தாண்டு வரையும் 2 புத்தாண்டுமே உங்களுக்கு மகிழ்ச்சிகளை கொடுக்கக்கூடிய ஒரு புத்தாண்டாக உறுதியாக இருக்கும். இந்த வருஷத்தில், இந்த தமிழ் புத்தாண்டு வருஷத்தில் டாப் பெஸ்ட் அப்படின்னு லிஸ்ட் எடுத்தோம்னா, தமிழ் புத்தாண்டுக்கும் லிஸ்ட் எடுத்தோம்னாலும் சரி, ஆங்கில புத்தாண்டில் லிஸ்ட் எடுத்தாலும் சரி, தனுசு ராசிக்கு முதன்மையான இடத்தை கொடுக்க முடியும். முதன்மையான இடத்தை கொடுக்க முடியும்னு எப்படி நம்ம ஒரு தன்னம்பிக்கையோடு சொல்கிறோம்னா, சனி பகவானும் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையில் போயிருக்காரு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, இங்கே ராகு பகவானும் உங்களுக்கு 3ஆம் இடத்துல அமரப்போகிறார். குரு பகவான் உங்களுக்கு 6ல் அமர்ந்த உங்களுடைய லக்னாதிபதி ராசினதிபதியான குரு பகவான் 7ஆம் இடத்துல அமர்றார். இதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய சிறப்பான விஷயம், அற்புதமான விஷயம். அனைவராலும் எதிர்பார்க்கிற விஷயங்கள் அனைத்துமே நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு குரு பயிற்சிக்கு அப்புறம் உறுதியாக ஏற்படும். இந்த குரு பயிற்சிக்கு ரொம்ப நாளாக டிஸ்டன்ஸ் கிடையாது. நம்மளுடைய ஏப்ரல் மாதம் தமிழ் புத்தாண்டு 14ஆம் தேதி ஆரம்பிக்குது. கரெக்டாக ஒரு 20 நாளுக்குள்ளே உங்களுக்கு குரு பயிற்சியோட இயக்கம் ஆரம்பிச்சிடும். வெற்றிகரமான சூழ்நிலை நோக்கி நீங்கள் பயணிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உறுதியாக ஏற்படும். மன அழுத்தங்கள் இல்லாமல், மனசுக்குள்ளே ஒரு அழுத்தத்துடன் இதை செய்யலாமா வேண்டாமா, செஞ்சால் பிரச்சனை வருமா அப்படின்னு சொல்லி ஒரு போராடிக்கிட்டு இருந்த விஷயங்கள் முற்றுப்புள்ளி ஏற்பட்டு வெற்றி கிடைக்கும். அதே போல் தனுசு ராசியில் கணவன் மனைவி ஒற்றுமை ரொம்ப பாதிக்கிறந்துச்சு, ரொம்ப பாதிப்பு. நீங்கள் எவ்வளவோ விட்டு கொடுத்து போயிருப்பீங்க. உண்மையாகவே அன்புனா என்ன அப்படிங்கிறத உங்கள் மூலமாக கண்டுக்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுடைய அன்பை நீங்கள் உங்களுடைய பார்ட்னர்கிட்ட காட்டியிருப்பீங்க. உங்களோட லைஃப் பார்ட்னர்கிட்ட நீங்கள் உண்மையாகவே காட்டியிருப்பீங்க. ஆனால் உங்கள் லைஃப் பார்ட்னர் உங்களை கேரிங்கே பண்ணிக்க மாட்டாங்க.